அந்த வீட்டுல இருக்கிற துக்கம் இருக்குல்ல, அதை வந்து இவங்க வந்து கேவலப்படுத்துறாங்கன்னு நான் சொல்லுவேன். அந்த துக்கத்தை, அந்த துக்கம் என்பது அந்த வீட்டுக்குள்ள போய் அவங்க கூட உட்கார்ந்து பேசுறது இருக்குல்ல, அது வந்து அவர் நீங்கள் தனியாக இல்லை, நாங்கெல்லாம் இருக்கிறோம்னு சொல்றதுதான். ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குதுன்னு புரியல. அவர் ஏதோ வேற உலகத்துல இருக்காரு. விஜய் பேசும்போது எனக்கு பேச்சிலையும் சரி, அவர் இந்த உலகத்திலே இல்ல. அதனால இது வந்து ஒரு கேலி கூத்து மாதிரி தான் இருக்கு. உண்மையிலேயே துக்கம் இருக்கிறவங்க வந்து இப்படி வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல்லயோ ஒரு ரிசார்ட்லயோ ரூம் போட்டு இப்படி தனித்தனியா சந்திக்கிறது வந்து தாவேகா என்பதை வந்து எல்லாவித மரபுகளுக்கும் மீறிய ஒரு அரசியல் கட்சி. அவர்கள் செயல்பாடு எல்லாமே இப்படிதான் தப்பா தான் இருக்கு. இதுல வந்து மறுபடியும் ப்ரூவ் பண்றாங்களே தவிர, அங்க போகிறதுல யாரை பார்த்து பயப்படுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. யாரை பார்த்து பயப்படணும்னா கடைசியில் உங்க ரசிகர்களை பார்த்து தான் நீங்க பயப்படணுங்கிற மாதிரி தான் நிலைமை நமக்கு பார்த்தோம். இந்த மாவட்ட செயலாளர் பயந்து போயிருக்காங்க இன்னைக்கு. பல பேருக்கு வந்து இந்த மாதிரி கூட்டம் நடக்கிற நம்ம பொறுப்பெடுத்து பண்ணும்போது கடைசியில புசியானது மாதிரி ஒருத்தர் வந்து இப்படி ஏதாவது பழிய போட்டு ஓடிடுவாங்க. என்டர்டைன்மெண்ட் ஊடகத்தை வந்து அரசியல் கருத்துக்களையும் சமூக கருத்துக்களையும் கொண்டு போறதுக்காக திறமையாக பயன்படுத்தியது திராவிட இயக்கம். ஆனா விஜய் என்பவர் என்ன மாதிரி என்டர்டைன்மெண்ட் கடைசி வரைக்கும் என்டர்டைன்மெண்ட் தான், அரசியல் மயப்படுத்தப்படாத கூட்டம் அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப வந்து சில பேர் வந்து ரொம்ப அப்படியே உற்சாகமா விஜய் ரசிகர்கள் வந்து ஊடகத்துல கூட இருக்காங்க. அவர் தான் மெதுவும் அரசியல் படுத்திக்கிட்டு இருக்காரு, இதான் அரசியல் பேசுறாரு. அவருக்கே அரசியல் தெரியவில்லை, நல்லா தெரியுது. அவருக்கே அரசியல் தெரியவில்லைங்கிறது திரும்ப 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 வெளிப்படுது. வீட்டுல உட்கார்ந்துருக்கீங்களா, இன்னும் ஒரு 2 வருஷம் உட்காருங்க. நிறைய தமிழக அரசியல் வரலாறு பத்தி எக்கச்சக்கமா புத்தகங்கள் இருக்கு. பெரியவங்க கிட்ட பேசுங்க, விஷயம் தெரிஞ்சவங்கிட்ட பேசுங்க. ஆதவர்த்தி நாட்டாலும் பேசாதீங்க, அவருக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுன்னு நமக்கு தெரியும். முசி ஆனந்த் வந்து அவர் பாண்டிச்சேரி அரசியல் மட்டும்தான் அவருக்கு தெரியும். இந்த வரலாற்றுலாம் படிச்சுட்டு அதை உள்வாங்கிட்டு தமிழ்நாட்டுல ஒரு மாற்றுனா எந்த கொள்கையை பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு தெளிவான பார்வையோட வந்தா ஒரு 3-4 வருஷத்துல தேரும். கேரவன் அரசியல் இருக்குல்ல, இது வந்து கேரவன்லயே முடிஞ்சிடும். வணக்கம், இது அரண்சை, நான் ஹசீப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் விஜயசங்கர் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். கரூர்ல உயிரிழந்த தங்களுடைய தொண்டரினுடைய குடும்பத்தினரை வந்து சென்னைக்கு வரவழைத்து விஜய் வந்து மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதியில் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார். விஜய் வந்து நேரடியாக கரூருக்கு போகணும், அவங்களுடைய குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து நிலவை வந்த நிலையில விஜய் இப்படியான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். இந்த முடிவை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இல்ல, இது வந்து ஒரு துக்க நிகழ்வு மாதிரி தெரியல. ஒரு துக்கம் என்பது வந்து எப்படின்னா, பொதுவா வழக்கம் எப்படின்னா, இப்போ உறவினர்கள் அவர்களுக்குள்ள வந்து இந்த சமூக உறவுல பாத்தீங்கன்னா, சில நேரங்கள் கல்யாணத்துக்கு ஒரு சண்டை வந்துச்சுன்னா கல்யாணத்துக்கு கூட போக மாட்டாங்க. ஆனா அந்த உறவினருக்கு ஒற்றுமை எங்க வரும்னா துக்க வீட்டுக்கு போவாங்க. அது வந்து பல குடும்பங்களையும் சேர்த்துக்க, அது வந்து ஒரு மரபு. அந்த மரபுல வந்து இதுல வந்து அந்த மாதிரி ஒரு வீடுன்னு நம்ம சொல்ல முடியாது, ஒரு குடும்ப உறவுன்னு சொல்ல முடியாது. ஆனா இவர் தான் குடும்ப உறவு, நான் உங்களின் ஒருவன், உங்கள் குடும்ப நண்பர், உங்கள் வீட்டிற்குள் வந்திருக்கிறேன்னு சொன்னவர் வீட்டுக்கு தான் போயிருக்கணும் முன்னாடி. இந்த தடை அதுங்கிறத பத்தி எல்லாம் பல பேர் மறுப்பு தெரிவிச்சுட்டாங்க. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்கிறது தான் நமக்கு தெரிஞ்ச செய்தி. அதனால இது வந்து ஒரு கேலி கூத்து மாதிரி தான் இருக்கு. உண்மையிலேயே துக்கம் இருக்கிறவங்க வந்து இப்படி வந்து ஒரு ஒரு எப்படி வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டார் ஹோட்டல்லயோ ஒரு ரிசார்ட்லயோ ரூம் போட்டு இப்படி தனித்தனியா சந்திக்கிறது வந்து அந்த அரசியல் எவ்வளவு கேலி கூத்தோ அந்த அளவுக்கு ஒரு கேலி கூத்தா தான் இருக்குது அவங்களுடைய அரசியல். அப்படிதான் நான் பாக்குறேன். இது வந்து அவர்களுக்கு செய்யும் மரியாதை கூட இல்லை. அவங்களுக்கு வந்து அந்த துக்கத்துல பெறும்போது ஒரு 3 நிமிஷம் வீடியோ போட்டுக்காரு ஃபர்ஸ்ட். அதுக்கு பிறகு விஜய்கிட்ட வந்து எந்த ஒரு அறிக்கையும் வரல. யார் அதை தடுத்தது? நீங்க வந்து ஒரு நீண்ட ஒரு விளக்கம், விஜய் ஒரு தலைவர்னு சொல்லிக்கிறீங்களா? நான் வந்து சிஎம்க்கு வந்து சேலஞ்ச் பண்றவரு, நான் வந்து அடுத்த முதல்வர் 67 77ங்கிற மாதிரி நாங்க தான் அடுத்தது ஆட்சின்னு சொல்றவர் வந்து அந்த தைரியம் எல்லாம் எங்க போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அந்த துணிச்சல் தான் ஒரு அரசியல்வாதிக்கு தேவை. அப்ப நீங்க வந்து ஒரு நீண்ட அறிக்கை, சரி அங்க போகிறதுல யாரை பார்த்து பயப்படுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. யாரை பார்த்து பயப்படணும்னா கடைசியில் உங்க ரசிகர்களை பார்த்து தான் நீங்க பயப்படணுங்கிற மாதிரி தான் நிலைமை நமக்கு பார்த்தோம். இது போன்ற அரசியல் நிகழ்வுகள் தொடங்கி உங்க உள்ளூர்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தொடர்பான செய்திகள் வரை தெரிந்து கொள்வதற்காக வே2 நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு. திருச்சியில இருந்து கடைசியா கரூர் வரைக்கும் ரசிகர்களை பார்த்து தான் பயப்பட வேண்டியிருக்கு. ஆனா அவங்க வந்து எந்த கட்டுக்கும் அடங்காத ஒரு கூட்டம் என்பது எல்லாருமே தெரிந்த விஷயம், நான் நேராக பார்த்த விஷயம். அப்போ சரி, ஒரு நீண்ட ஒரு அறிக்கையை கொடுக்கலாம். ஒரு கட்சினா வந்து ஒரு அறிக்கை வெளியிடுவாங்க. அந்த அறிக்கையில வந்து இப்படிதான் நடந்தது, நாங்கள் வருந்துகிறோம், எந்த வித இதுவும் இல்லை. அங்கேயும் ஒரு சிஎம்க்கு தான் சவால் விடுறாரு. எப்படின்னா, நான் வீட்டுல இருப்பேன், நான் ஆபீஸ்ல இருப்பேன். அவங்க நினைச்சா நீங்க எங்க இருந்தாலும் தூக்க முடியும், எங்க இருந்தாலும் வந்து அரெஸ்ட் பண்ண முடியும். அப்படி ஒரு சிஎம் முதல்வர் எப்படி ஹேண்டில் பண்றாருன்னா ஒரு ரொம்ப நிதானமான ஒரு போக்கா தான் இருக்கு. ஒரு அரசியல் பழிவாங்கம் நடக்க அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த அரசியல் கட்சிங்கிறதே ஒரு கேலி கூத்து. தாவேகா என்பதை வந்து
எல்லாவித மரபுகளுக்கும் மீறிய ஒரு அரசியல் கட்சி. அவர்கள் செயல்பாடு எல்லாமே இப்படிதான் தப்பா தான் இருக்கு. இதுல வந்து மறுபடியும் ப்ரூவ் பண்றாங்களே தவிர, இது எந்த விதத்துல இந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரியும். இன்னொன்னு, அந்த ஓடிப்போன புஷி ஆனந்த் அவர் எங்க போயிருக்காரு? இன்னைக்கு கூட வெளியே வர மாட்டேங்கிறார். இன்னைக்கு இல்லன்னு நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் வந்து அவர் வந்து பொறுப்பை வந்து இன்னொரு மாவட்ட செயலாளர் மட்டும் மேல போட்டு ஓடினார்ல, அவர் இன்னைக்கு வரணும்ல. இன்னொன்னு உண்மையிலேயே ஆறுதல் சொல்ல வேண்டியது, இந்த மாவட்ட செயலாளர் பயந்து போயிருக்காங்க இன்னைக்கு. பல பேருக்கு வந்து இந்த மாதிரி கூட்டம் நடக்கிறது நம்ம பொறுப்பெடுத்து பண்ணும்போது கடைசியில புஷி ஆனந்த் மாதிரி ஒருத்தர் வந்து இப்படி ஏதாவது பழிய போட்டு ஓடிடுவாங்க. நீ உங்களே ஆறுதல் சொல்றது அவனுக்கு வந்து தைரியம் கொடுக்க வேண்டியது நீங்க தான். ஆனா எதுவும் பண்ணாம உங்கள் பொதுச் செயலாளர் என்று சென்ற மாதம் வரை அறியப்பட்ட ஒரு ஆளை வந்து நீங்க தலைமறைவா தான் வச்சிருக்கீங்க. நீங்களும் ஒரு பொறுப்பா ஒரு அறிக்கை கூட உள்ள ஒரு 3 நிமிஷம் வீடியோல இந்த நாட்டு மக்களையும் எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க ஆட்சியை பிடிப்பீங்கிறது பெரிய கனவு தான், பகல் கனவு தான் இருக்கு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். சரி, இப்போ நீங்க சொன்னீங்களா போறதுக்கு பயப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, தன்னுடைய ரசிகர்களை பார்த்து தன்னுடைய தொண்டர்களையே பார்த்து பயப்படுறாரு அப்படின்னா அதை புரிஞ்சுக்க முடியல. இவர் கரூருக்கு போனா என்ன நடக்கும்னு அவர் யோசிக்கிறாரு. இப்ப கரூர்ல போய் அந்த 41 குடும்பங்களே பொது இடத்துல பாக்குறதோ இல்ல தனித்தனியா அவருடைய வீடுகள்ல போய் பாக்குறதுலயோ அவருக்கு என்ன பிரச்சனை, எங்க இருந்து அந்த பயம் உருவாகுது? இப்போ அவர் வந்து ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்ல தான் இருக்காரு. அவர் வந்து இந்த ரோட்ல தான் இருக்காரு. நானும் அதே சாலையில தான் இருக்கேன். விஜய் கார் வந்து என்னை பல நேரங்கள்ல வந்து கடந்து போயிருக்கும். எனக்கு தெரியவே தெரியாது. அது மாதிரி இவனு சரி உங்க வந்து ஒரு பாதுகாப்பு, இவருடைய பாதுகாப்புக்கு பயப்படுறாருன்னா அதுக்கு பாதுகாப்பு நிச்சயமா இன்னும் வந்து அது வந்து பயப்படுற அளவுல ஒரு நிலைமை இல்லை. தமிழ்நாட்டுல வந்து அப்படி ஒரு நிலைமை இல்லை. ஒரு அரசியல் கட்சி, அராஜகமான ஒரு அரசியல் கட்சி ஆட்சியில இருந்தா நிலைமை வேற மாதிரி இருந்திருக்கும். அது எதுவுமே நடக்கல. திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு வந்து ரொம்ப பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து இதை வச்சு கொண்டு ஒரு அரசியல் பழிவாங்கலாம் செய்ய அப்படின்லாம் கிடையாது. அப்ப அவங்க வந்து யாருக்கு அரசியல் எதிரிகளுக்கு பயப்படுகிறாரா அப்படிங்கிறது, இல்ல கொள்கை எதிரிகளுக்கு பயப்படுகிறாருன்னா அதுவும் தேவையில்லை. கொள்கை எதிரிகள் வந்து அவர் ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. இன்னைக்கு வந்து அவருக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்குறவங்களே வந்து அவர் சொன்ன கொள்கை எதிரிகள் தான். அப்ப அடுத்தது யாருக்கு பயப்படுறாருன்னா அந்த குடும்பத்துல யாராவது சண்டை போடுவாங்களா, திட்டுவாங்களா, அந்த சண்டையை வாங்கிக்கணும். சில நேரம் உணர்ச்சி வசப்பட்டு சில பேர் பேசுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து போய் அங்க போனா எதுவுமே நடக்காது. இவர் வந்து அனிதா வீட்டுக்கு போனார். எல்லாருமே பல இடங்கள் பேசியாச்சு. இதெல்லாம் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்த அப்படி ஒரு கூட்டம், இந்த உங்களுக்கு கூடிய கூட்டம் எல்லாம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கு. இந்த வியூக வகுப்பாளர்னு ஒரு ஃப்ராடு கூட்டம் இருக்கு. அவங்க எல்லாம் வந்து இந்த வந்து உங்களை வந்து அடிக்கடி யாரும் பார்க்க கூடாது, இந்த நேரத்துக்கு வந்துட்டு போயிடுவாரு, 10 நிமிஷம் மட்டும் தான் பேசுவாரு, இப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பி விடுறது ஒரு ஸ்ட்ராட்டஜியே வச்சிருக்காங்க. இப்போ அந்த இயக்கத்துல இருந்து வந்தவங்களே அவங்களே பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பல பேர் நமக்கு தெரியும், 2-3 பேர் வந்து இது வந்து ஒரு கான்செப்ட், எல்லாமே ஒரு கான்செப்ட் தான். மரணம் கூட ஒரு கான்செப்ட் தான். நீங்க இந்த மாதிரி தான் மரணம் அடையணும், இந்த மாதிரி தான் ஒண்ணு சினிமால வர மாதிரி இருக்கு. சினிமால வந்து நீங்க இப்படிதான் ஒண்ணு இப்படி அது மாதிரிதான் நீங்கள் இப்படித்தான் துக்கம் அனுசரிக்க வேண்டியது யாரும் ஸ்கிரிப்ட் எழுதின மாதிரி தான் இருக்கு பார்த்தா. அப்ப என்னன்னா இவர் யாருக்காக பயப்படுகிறார் என்பது எனக்கு இது வரைக்கும் புரியாத ஒரு கேள்வி. இதே வந்து ஒரு அனுதாபத்தை தேடும் ஒரு விஷயமா கூட இருக்கும். பாரு, அவர் வெளியே கூட வர முடியல. இன்னைக்கு பாரு, சதி கோட்பாடு ஒரு கூட்டம் இருக்குல்ல, இதுல அந்த அவங்க கூட நாளைக்கு தொடங்க பாரு, அவருக்கு வந்த பாதுகாப்பு இல்ல போல இருக்கு. இன்னும் மறுபடியும் ஊகங்களை தான் வளர்த்து விடுறாரு தவிர இவர் வந்து தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல இருப்பவர் ஏன் தெளிவுபடுத்த மாட்டேங்கிறார்? இதுக்கு அதுக்கான ஒரு காரணம் சொல்லுங்க. நீங்க நான் இப்படி வந்தால் இப்படி ஆகும், எனக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றது, இது எதுவுமே தெரியாம வந்து நம்ம வந்து இப்படிதான் நம்ம பேச வேண்டியிருக்கும். இது வந்து மறுபடியும் ஒரு தவறான ஒரு அரசியல், கேலிக்கூத்தான ஒரு அரசியல் பாதை தான் அவர் போயிட்டு இருக்காரு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். கட்சிக்குள்ளேயே வந்து விஜய் சென்னையில் இவர்களை வரவழைத்து பேசுவது பார்ப்பதை அப்படின்றது இன்னைக்கு அவங்க கட்சிக்குள்ளேயே வந்து ஒரு விமர்சனமாக மாறி இருக்கிறது. அந்த விமர்சனமும் விஜயை நோக்கி இல்லை, விஜய்க்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், ஜான் ஆரோக்கியசாமியாக இருக்கட்டும் இல்ல புஷி ஆனந்தாக இருக்கட்டும், அவர்கள் மீதாக நகர்ந்து விஜய்க்கு எதுவுமே தெரியாது, இவங்க 2 பேரும் ஏதோ அவரை தவறா வழி நடத்துறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போறாங்க. இதை எப்படி பார்க்கறீங்க? உண்மையில விஜய்க்கு எதை பற்றியும் புரிதல் இல்லையா? அவர் என்ன செய்யறாருன்னு அவருக்கு தெரியலையா? அதுக்கு நான் ஒரு பதில் சொல்றேன். நம்ம பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பார்த்திருக்கோம். கலைஞர் கருணாநிதியில இருந்து என்னுடைய தலைமுறையில பார்த்தது கலைஞர் கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர். அந்த கட்சிக்குள்ள வந்து எல்லாருக்குமே எல்லாமே தலைவருக்கு தெரியும். ஆனா அதோட 2ஆம் கட்ட தலைவர்கள் இருப்பாங்க. இந்த உள்ளுக்குள்ள கம்யூனிகேஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு இடத்துக்கு நீங்க வரீங்கன்னா அதோட ஏற்பாடுகள் முதல் எல்லா விஷயங்களும் வந்து கட்சியின் பல மட்ட தலைவர்கள் இருப்பாங்க. இப்ப திருச்சிக்கு வந்து கலைஞர் வர்றாருன்னா அது வந்து முரசொலியில வெளிவரும்.
அந்த பயண திட்டம் ஃபுல்லா வரும். அதே மாதிரி நமது எம்ஜிஆர் எல்லாத்துலயும் வரும். அதுக்கு பிறகு அவங்க களத்துல இறங்கிடுவாங்க. அப்படி வரும்போது இங்க வந்து ஒரு கட்டமைப்பு இல்லைன்னு நம்ம சொல்றது தேர்தலுக்காக மட்டும் சொல்லல. இந்த கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்துவதற்காகவோ, இந்த கூட்டத்தை வந்து இவர்களை வந்து இவர்களிடம் பேசுவதற்காகவோ, அந்த மாதிரி ஒவ்வொரு கட்ட தலைவர்கள் வந்து அந்த இது இருக்குல்ல, திட்டமிடல் இருக்குல்ல, ஒரு கூட்டத்துக்கு திட்டமிடல். அதே இவங்களுக்கு இல்லைங்கிறத மறுபடியும் புரியுது. இன்னைக்கு உண்மையிலேயே தாவேகா என்பது இவங்க சொல்ற அளவுக்கு இந்த ஊடகங்கள் ஊதி பெருக்கிற அந்த தாவேகா என்பது அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பும் எங்களுக்கு இருக்கிறது. தேர்தலே சந்திப்போம், திமுக, அண்ணா திமுக போன்ற எதிரிகளை எல்லாம் நாங்க தூக்கி சாப்பிட்டு அடுத்தது நாங்க வந்து ஆட்சிக்கு வரும் சொல்றவங்க வந்து ஒரு அந்த கூட்டமா அவங்க போய் யார் தடுக்க போறாங்க? அவங்க போய் இந்த குடும்பங்கள் பேசிருக்கலாம்ல, இப்படி வந்து வராங்கிறாரு அப்படின்னு சொல்லி அது வந்து அது பண்ணிருக்கலாம். அது யாரும் தடுக்க போறது இல்ல. விஜயை வந்து முன்னாடியே தடுக்கல, இப்போ யாரும் தடுக்க போறது. கரூருக்கு விஜய் போவதுல எந்த சிக்கலும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த தடையும் கிடையாது. ஆமா, எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லா இவர் போயிருக்காருல, அந்த தூத்துக்குடி ஒருத்தர போனாரு, அப்புறம் வந்து அனிதா பார்க்க போயிருக்காரு. நீங்களே இவங்க என்ன பண்றாங்கன்னா பில்டப் பண்ணி இந்த ஒரு இமேஜை உருவாக்கிட்டாங்க. நீங்க போனா கூட்டம் வரும் அப்படிங்கறது அவரும் நம்ப தொடங்கிட்டாரு. நான் போட்ட பெரிய அந்த இந்த இந்த இவங்களுக்கு பாத்தீங்கன்னா சினிமாக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. பெரிய அந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ட்டு ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு தன்னை பற்றிய வந்து ஒரு பெரிய பிம்பம் வந்து ஒரு இருக்கும். அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து டெலியூஷன் ஆஃப் கிராண்டர் பாங்க. நம்மை பற்றிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு இமேஜ். அதை வந்து அது இங்க தமிழ் சினிமா உலகம் பல சினிமா உலகத்தை வளர்த்து விடுறாங்க டெலிபரேட்டா. இன்னைக்கு ஊடகங்கள் வளர்த்து விட்டாங்க. ஊடகங்கள்ங்கிறது இன்னைக்கு வந்து பழைய பாரம்பரிய ஊடகங்கள் மட்டும் இல்லாம இன்னைக்கு ரீல்ஸ்ல இருந்து சின்ன சின்ன பிட்டா போடுறாங்க. நான் கொடுக்குற ஒரு இன்டர்வியூவை நீங்க ஒரு 10 ரீல்ஸா போட்ட முடியும். அதுக்கு வந்து இன்னும் ரீல்ஸ் அதிகமாகும். அப்போ வந்து இந்த பிம்பத்தை வந்து வளர்த்து கொண்டே இருக்கும்போது அவர்களும் அதை நம்ப தொடங்கி விடுறாங்க. அப்ப அவர்கள் என்ன, நான் வந்து எம்ஜிஆர் ஒரு மாபெரும் தலைவர், 67ல வந்து அண்ணாவும் திமுகவும் வெற்றி பெற்றவர், நானும் வெற்றி பெற முடியும். 67ல அண்ணாவும் திமுகவும் வெற்றி பெற்றதுக்கு முன்னாடி ஒரு 50 வருஷம் வரலாறு இருக்கு, அவங்களுக்கு போராட்ட வரலாறு இருக்கு. சமூக நீதி, மொழி உரிமை, மாநில உரிமைன்னு எல்லாத்துக்கான போராட்டங்கள் நடத்தி அந்த மொழி உரிமை போராட்டத்துல பாத்தீங்கன்னா சிறை சென்றிருக்காங்க, பல பேர் சிறையில இருந்திருக்காங்க. அதே மாதிரி 77 எம்ஜிஆர் வந்து அந்த லெகசி அப்படி எடுத்துக்கிட்டாரு. ஆனா அந்த திமுக தான் எம்ஜிஆர் பின்னாடி இருந்தது ஒரு செக்ஷன் வந்து அங்க வராங்க. அப்ப என்னன்னா இந்த மாதிரி ஒரு லெகசி இருக்கிறத எல்லாத்தையும் மறைச்சிட்டு நான் வந்து வரும்போது இந்த பிரம்மையிலேயே அவரை வச்சிருக்காங்க. அவர் வந்து அப்போ எனக்கு தெரியாது, அவருக்கு தெரியாது என்பதை இவரது அரசியலின் தோல்வியை தான் நான் பாக்குறேன். ஏன்னா இப்படி தெரியாமல் ஒரு தலைவர் இருக்க முடியுமா? தெரியாமல் இருக்கவே முடியாது. நல்ல ஒரு கட்டமைப்பு இருக்குன்னா அப்ப இப்ப ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிறவர் அவர் என்ன இப்ப சமீபத்துலதான் என்ட்ரி ஆகுது, 2 வருஷம் தான் இருக்கும் அவர் அரசியல் வந்து. அவருக்கே இயக்கம்னா என்னன்னு தெரியாது. அவர் பேசும்போது வந்து ஒரு தெளிவா பேசவும் மாட்டேங்கிறாரு. முஸ்தி ஆனந்த் வந்து அப்படிதான். அவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு வார்டுல ஏதோ ஜெயிச்சிருக்காரு, அந்த லெவல்ல ஜெயிச்சிருக்காரு தவிர. அப்ப இவர்களுடைய கடமை ஒரு நல்ல கட்டமைப்பு இருந்தா இவங்க வந்து நீங்க பயப்படாதீங்க, இவங்க என்ன சொல்லணும். ஆனா அந்த பிரம்மையை உடைக்காம வச்சிருக்கிறது வந்து இந்த தலைவர்களும் அந்த பிரம்மையை வச்சுக்கிறாங்க. அவர் எப்படி வரணும், அவர் எத்தனை மணிக்கு வரணும், அந்த ரேம்ப் வாக்கு இருக்குல்ல, ரேம்ப் வாக்குங்கிறது பொதுவா வந்து ஃபேஷன் ஷோல தான் நடக்கும், இந்த அழகி போட்டிகள் தான் நடக்கும். அதை வந்து இங்க வந்து கொண்டு வராங்க. அப்ப என்னன்னா அரசியலை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்டோட கொண்டு போறாங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட் அரசியலை தான் வந்து என்டர்டெயின்மெண்ட்டை அரசியல் ஆகுறாங்க. எம்ஜிஆரும் என்டர்டெயின்மெண்ட் அரசியல்னா அதுல எல்லாத்துலயும் வந்து நிறைய அரசியல் இருக்கும். அந்த காலத்துல இருந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர பாடல்கள் வந்து கடைசியில எம்ஜிஆருடைய பாடல்கள் ஆயிடுச்சு கடைசியில. அப்போ இந்த வசனங்கள், கலைஞர் எழுதிய வசனங்கள், இதெல்லாம் வந்து அந்த கருத்துக்களின் மூலமா தான் மக்கள் போனாங்க. அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். ஆனா அந்த ஊடகத்தை, என்டர்டெயின்மெண்ட் ஊடகத்தை வந்து அரசியல் கருத்துக்களையும் சமூக கருத்துக்களையும் கொண்டு போறதுக்காக திறமையாக பயன்படுத்தியது திராவிட இயக்கம். ஆனா விஜய் என்பவர் என்ன மாதிரி என்டர்டெயின்மெண்ட் கடைசி வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட் தான். ஒரே ஒரு கேள்விதான், ஒரு விரல் புரட்சின்னு சொல்லிட்டு அவர் எங்க இருந்து வராரு, நான் பார்த்த வரைக்கும், நான் எப்போ பார்த்தது இல்ல, ஒரு விரல் புரட்சின்னு ஒரு பாட்டெல்லாம் இருக்கு. அப்போ இன்னைக்கு நாட்டில் நடக்க இவர் வந்து எங்க போய் எல்லா இடத்துலயும் போய் சிஎம் சாப்பிடுறாரு, கொண்டி வாங்க கேட்கிற மாதிரி தான் பேசுறாரு. ஆனா இன்னைக்கு நாட்டுல ஓட்டு உரிமைக்கு என்ன ஒரு பெரிய ஒரு ஆபத்து வந்திருக்கு. பீகார்ல மட்டும் ஒரு 3.5 லட்சம் ஓட்டு போயிருக்கு. நீ ஒரு விரல் புரட்சின்னு ஒரே ஒரு புரட்சி, இன்னைக்கு பெரிய புரட்சியை நடக்க வேண்டிய சூழல் இருக்கு. மக்களிடம் அதை பத்தி பேசணும். இன்னைக்கு விஜயே வந்து அப்படியே வந்து இவங்க சொல்ற மாதிரி 23%, 18% இருந்தா கூட அது எத்தனை சதவீதம் ஓட்டு வரைக்கும் மீதி இருக்கும்னு தெரியல நமக்கு. எஸ்ஐஆர்னு சொல்லி பீகார்ல பண்றாங்க, தமிழ்நாட்டில் தொடங்குறாங்க, திராவிட முன்னேற்ற தயாரா இருக்கதான் சொல்றாங்க. அப்ப என்னன்னா இந்த அரசியல் என்பது முற்றிலும் தவறானது. இதை வந்து பெரிய பெரிய ஒரு சக்தியாக காட்டுவது ஒண்ணு அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அதுக்கப்புறம் முக்கியமா பிளே பண்ணது ஊடகங்கள். எஸ்ஐஆர் பற்றி குறிப்பிட்டதுனால நான் இதை என்னுடைய கருத்தா பதிவு செய்ய விரும்புறேன் இந்த இடத்துல. இன்னைக்கு எஸ்ஐஆர் இந்தியா முழுவதும் நடத்தப்படும்,
தமிழ்நாட்டிலையும் நடத்தப்படும்னு தேர்தல் ஆணையம் அறிவித்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும், ஆல்மோஸ்ட் எல்லா அரசியல் கட்சிகளுமே அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும், இதை எப்படி தமிழ்நாடு எதிர்கொள்ள போகுது அப்படின்றது தொடர்பாக நாம எல்லாரும் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்கிறாங்க. ஆனா விஜய் களத்துல இருக்கிறேன்றாரு, திமுகவுக்கு எதிராக நாங்க தான் அப்படின்றாரு, இன்ன வரைக்கும் எஸ்ஐஆரை பற்றி வாய் திறக்காம இருக்கிறாரு அப்படின்றதை இந்த இடத்துல நம்ம பதிவு செய்ய வேண்டியிருக்கு. ஆமா, அது பதிவு பண்ணணும், அது முக்கிய பதிவு. அதாவது என்னன்னா, எஸ்ஐஆர்ங்கிறது மட்டும் இல்ல, இவர் திமுகவை வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒரு அஜெண்டா, அவர் நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கலாம். ஏன்னா அரசுக்கு நாங்க தான் ஆல்டர்னேட்டிவ். இதுல என்னன்னா, இப்போ இவர் தூக்கி கொண்டாடுற எடப்பாடி உங்களை ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவரு நீங்க யாருமே இல்ல, எனக்கு அவங்களுக்கு தான் போட்டின்னு புதுசா ஒரு ஆள் சொல்றது அந்த அளவுக்கு சுயமரியாதை இருக்கு. உங்களுக்கு சுயமரியாதை இருந்தா நீ யாருன்னு கேட்கணும்ல. அதான் விட்டது கூட்டணின்னு சிரிக்கிறாரு அவரு. அப்ப நீங்க இந்த அரசியல் மட்டும் இல்ல, எஸ்ஐஆர் மட்டும் இல்ல, அவர் பேசுறது எல்லாமே சவாலா தான் இருக்கு தவிர, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கைன்னு ஒரு திட்டம் என்ன. திராவிட முன்னேற்ற கழகம் தீக்கான தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம், இந்த அரசியலுக்கு பின்னாடி இவர்களுடைய பெரிய ஒரு போராட்ட வரலாறு, அதுல இருந்த அனுபவம், சமூக நீதி, மொழி உரிமை, மாநில உரிமை, இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின் வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்குல்ல. அது இன்னைக்கு வரைக்கும் தொடருது இல்ல. அப்போ நீங்க திமுக ஒரு தவறு செய்யும் போது என்ன பண்ணா, உங்களோட சமூக நீதி என்னாச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க முடியும். உன்னோட கொள்கைப்படி நீ நிக்கல அப்படின்னு கேள்வி கேட்க முடியும். அதுக்கு அது ஒரு மாரல் பிரஷரை கிரியேட் பண்ணும். ஐயோ, நம்ம அந்த அணிகளுக்கே கூட ஐயோ நம்ம இது தவறிட்டோம். தூய்மை பணியாளர் திட்டத்துல நாங்கெல்லாம் எதிர்ப்பாதான் பேசணும். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா, தூய்மை பணியாளர்னா அவங்களும் சமூக நீதிக்கு அதிகமா தகுதி இல்லாத அவர்களுக்கும் போது நம்ம கண்டிக்கும் போது அதை ஹேண்டில் பண்றாங்க, அது சரியில்லை அப்படி. ஆனா திமுக மேல அப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்லி பின்னிங் தம் டவுன் சொல்லுவாங்க. இந்த கொள்கையை வச்சு பேசலாம். அது இடதுசாரி இயக்கம். நீங்க தொழிலாளர் வர்க்கம், தொழிலாளர் வர்க்க ஒற்றுமை, தொழிலாளர் நலன் காப்பாடு, விவசாய தொழிலாளர், விவசாய கூலிகளான போராட்டம், ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட், இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு நீங்க போராடும் போது உங்கள் அடிப்படை கொள்கை திட்டம்னு பார்ட்டி, கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு ஒரு வரையப்பட்ட திட்டமே இருக்கு. கட்சி திட்டம் தான் அவங்களை கைட் பண்ணுது. அப்ப அந்த இது எப்படி உங்க திட்டத்துல எப்படி சொல்றீங்க, நீங்க இப்படி பண்றீங்களே, நீங்க அவங்க கூட போய் கூட்டணி வைக்கிறீங்களே, அவங்க உங்களுக்கு எதிராக இருந்தாங்களே அப்படி கேட்கும் போது நீங்க அங்க அவங்களை கேட்கலாம். அதிமுக எந்த சமரசத்துக்கும் சுயமரியாதை, மாநில சுயாட்சியெல்லாம் விட்டுட்டு கூட சரண்டர் ஆக ஒரு கட்சியா இருந்தா கூட நீங்க அந்த கேள்வியை கேட்க முடியும். நீ என்ன மாநில சுயாட்சி பேசுற, நீங்க மாநில சுயாட்சிக்காக போராடுறாங்க, டீலிமிட்டேஷன் பத்தி போராடுறாங்க, சிறுபான்மை உரிமைக்காக போடுறாங்க, சிஏ போடுறாங்க, நீ என்ன இவ்வளவு பெரிய நீங்க சொல்றீங்களே, நீங்க அண்ணா வழி அதிமுகன்னு பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க முடியும். இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளை கேட்க முடியும், அதிமுக கேட்க முடியும், பாமக கேட்க முடியும். நீங்க வன்னியர் நலனுக்காக இருக்கீங்க, ஆனா நீங்க வன்னியர்கள் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க, அப்ப நீங்க அவர்கள் என்ன பண்ணிருக்கீங்கன்னு ஒரு கேள்வி. இது எதுக்கு சொல்றேன்னா, ஈவன் நாம் தமிழர் சீமான் கூட அவருக்கு ஒரு கொள்கை இருக்கு, அவர்கிட்ட கேள்வி கேட்கலாம், நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க, அவரும் சமாளிக்கிறாரு. ஆனா விஜய் நீங்க எதை வச்சு நீங்க கேட்பீங்க? நீ தான் அண்ணாவின் கொள்கையை சொல்றீங்களா? எதை வச்சு நீங்க பேசுவீங்க? நீ சமூக நீதியை காக்க போறியா, மாநில உரிமைக்காக பேச போறியா? எதையுமே பேசாம சவால்கள் மட்டும் நிறைந்த ஒரு கூட்டத்தை தான் நடத்திட்டு இருக்காரு. அப்போ அது என்னது, சினிமா வசனம் மாதிரி அதுக்கு பெரிய வரவேற்பு இருக்கு. கேள்வி கேட்கும் போது ஓன் சத்தம் போடுறாங்கல்ல, அதுல மறுபடியும் ஒரு மயங்கிடுறாரு நமக்கு பின்னாடி. இன்னொன்னு ஸ்கிரிப்டடும் போது அவர் பேசும்போது கூட அவருக்குன்னு ஒரு தெளிவு இருக்கு இல்லைன்னு நமக்கு தெரியுது. அப்போ ஒரு மண் அரிப்புங்கிறத மீன் அரிப்புன்னு சொல்லும் போது அது ஒரு எழுத்துப்பிழை, அது தவறா படிச்சிருக்கிறது நம்ம புரியணும். இப்போ ஹெச் ராஜா ஒரு ஸ்மால் இரிகேஷன் ஸ்கீம் சிறுநீர் திட்டம்னார். அதை நம்ம சிரிச்சோம். இருந்தாலும் அந்த நேரத்துல வந்திருக்க ஒரு தவறா நம்ம பார்த்துக்கிட்ட பண்ணிடலாம். ஆனா ஒரு அரசியல் புரிதல் இருக்கிற அப்படி தவறு வரும்போது திருத்திக்குவாங்க. மண்ணரிப்பு இந்த கடற்கரை பாருங்கள்னு சொல்லுவாங்க, உடனே அது மக்கள்கிட்ட இது. அதே மாதிரி இப்போ சுப்பராயன் யார் எழுதி கொடுக்குறாங்க, முழுசா எழுதி கொடுக்குறது வரலாறு. சுப்பராயன் தான் கம்யூனல் ஜீவோன்னு கொண்டு வர, ரொம்ப அழகான ஸ்டேட்மெண்ட். கம்யூனல் ஜீவோ சுப்பராயன் கொண்டு வரல, 21லயே வந்துருச்சு. 1921 வந்தத சுப்பராயன் காலத்துல தான் அது நடைமுறைக்கு வருது. அது காரணம்னா அதுக்கு பல தடைகள், பியூரோக்ரசி, இந்த உயர்ஜாதியினர் கொடுத்த தடைகள்னால தான் வருதுன்னு அது தெரியாது, நம்ம அவர்கிட்ட எதிர்பார்க்க வேண்டாம். அப்போ அதுக்கு பெரிய சேலஞ்ச் வருது. சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் வருது, செண்பகம் துர்ராஜன் கேஸ். சுப்ரீம் கோர்ட் இது அரசியல் சட்டத்துக்கு எதிரான தீர்ப்பு கொடுத்த உடனே பெரிய போராட்டம் நடக்குது. மறுபடியும் அந்த உரிமையை பெற்று தந்தது யாருன்னு சொல்லணும்ல நீங்க, திராவிடர். ஆனா அது அவங்களுக்கு தெரியுமா, எழுதி கொடுத்தவங்களுக்கு தெரியுமா, மண்டபத்துல எழுதி கொடுத்தவங்களுக்கு தெரியுமா, இல்ல இவருக்கு தெரியுமான்னு தெரியாது. அப்ப உங்களுடைய அரசியல் என்பது உள்ளீடற்ற, உங்களுடைய சினிமா பிம்பம் அளவுக்கு உள்ளீடற்ற ஒண்ணு. அவருடைய சினிமாவே அப்படிதான். சினிமா பார்த்தா எனக்கு ஒரு வீடியோ கேம் பாக்குற மாதிரி தான் இருக்கும் அவருடைய சினிமாலாம். அத குழந்தைகளுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட், நல்ல என்டர்டெயின்மெண்ட். ஆனா அரசியல் அப்படி இல்லை.
உங்களுக்கு இருக்கிற தெளிவை வெளிக்காட்டணும். இப்ப வந்து நம்ம பல இடங்கள்ல விமர்சனம் எப்படி வருதுன்னா, அரசியல் மயப்படுத்தப்படாத கூட்டம் அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப வந்து சில பேர் வந்து ரொம்ப அப்படியே உற்சாகமா விஜய் ரசிகர்கள் வந்து ஊடகத்துல கூட இருக்காங்க. அவர் தான் மெதுவா அரசியல் படுத்திக்கிட்டு இருக்காரு. இதான் அரசியல் பேசுறாரு. அவருக்கே அரசியல் தெரியவில்லை. அது நல்லா தெரியுது. அவருக்கே அரசியல் தெரியவில்லைங்கிறது திரும்ப 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 வெளிப்படுது. ஒண்ணும் இல்ல, ஒரு வாரம் உங்களுக்கு டைம் இருக்கு. அந்த ஒரு வாரம் டைம்ல வந்து நீங்க வந்து உங்க வசனத்தை மனப்பாடம் பண்ற அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்கும் நிச்சயமா. வசனங்கள்லாம் நீங்க வந்து ரொம்ப உணர்ச்சி பொங்க பேசுறீங்கல்ல. அந்த ஒரு வார டைம்ல வந்து அந்த ஊரோட தன்மை, இந்த இடஒதுக்கீடுன்னா திமுகவை எந்த இடத்துல எதிர்க்கணும் அப்படிங்கிற பத்தி ஒரு அருமையான ஸ்கிரிப்ட் இருந்தா, அந்த ஸ்கிரிப்ட பேசினா கூட பரவாயில்ல. அவர் ஆனா அந்த ஸ்கிரிப்ட கூட அந்த ஸ்கிரிப்ட வந்து நீங்க வந்து பேப்பர் பார்த்து படிக்க கூடாது. பேப்பர் பார்த்து படிக்க தப்பு இல்ல, குறிப்பு வச்சுக்கலாம். ஆனா பேப்பர்ல இருக்க தப்பெல்லாம் சேர்த்து படிக்க கூடாதுல்ல. அது அந்த பேங்க் கொள்ளைக்கு போறாங்கல்ல ஒரு படத்துல. அதாவது உங்கள் பேங்கை வந்து கொள்ளையடிக்க வந்திருக்கோம். எல்லாமே வந்து நோட்டுகளாக பண்டல் பண்ணி விடுத்தோம் அப்படின்னு சொல்லி வடிவேலு போய் எடுக்க வர்றாரு. அப்ப வந்து அது கிளார்க் ரொம்ப கூலா என்ன சொல்றேன்னா, நீங்க என்ன வெள்ளையடிக்க வேணும் தானே சொன்னீங்க, ஆனா இங்க என்ன எழுதிருக்கீங்க பாருங்க, கொள்ளையடிக்க வேணும் வந்திருக்கு. அதே மாதிரி பண்டல் பண்றதுக்கு பதிலா ₹1,00,000 நோட்டெல்லாம் சுண்டல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. போய் போய் சரியா எழுதிட்டு வாங்க. அந்த வசனம் கரெக்டா விஜய்க்கு தான் பொருந்தும். ஃபர்ஸ்ட் என்ன எதுக்காக வந்தீங்களோ அதை வந்து நீங்களே புரிந்து கொள்ளாமல் இப்படி வந்து பேசுவது வந்து உங்களை வந்து ஒரு காமெடியனா தான் நான் பாக்குறேன். ஒரு ஹீரோ மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து காமெடியனை மாறக்கூடாது. காமெடியன் சூப்பர் ஸ்டாரா மாத்தினா வடிவேல் வந்து சூப்பர் ஸ்டாரான காமெடியன். ஆனா சூப்பர் ஸ்டார் அளவுக்கு போனார் அவரு. அவர் இல்லாம சினிமா உலகமே இல்லைங்கிற அளவுக்கு. ஆனா ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து இவ்வளவு வீழ்ச்சி அடைகிறது வந்து திரை உலகத்துல இருந்து இங்க வரும்போது சினிமா உலகத்திலயும் அரசியல் உலகத்திலயும் சூப்பர் ஸ்டாரா இருக்க முடியாது. இதுக்கான சூப்பர் ஸ்டார்கள் வந்து பல ஆண்டுகள் உழைத்து பல தொண்டர்கள் உழைத்து தியாகம் செய்து வளர்ந்த அரசியல் தான் அது. அதனால வந்து இங்க வந்து திரையுலக சூப்பர் ஸ்டார் போட்ட எந்த விதத்திலும் ரஜினிகாந்தா இருந்தாலும் சரி யாருக்காலும் ஏற்படுது. அதுதான் ஒரு வீட்டுல வந்து ஒரு துக்க நிகழ்வு அப்படின்னா அந்த வீட்டுக்கு நேரடியாக சென்று துக்கம் விசாரிப்பது அப்படின்றது ஒரு ஒரு மாண்பு, ஒரு மரபு. இதைத்தான் காலம் காலமாக எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த மாண்பை, அந்த மரபை வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் மாற்றி இருக்கிறார் அப்படின்ற போது அந்த குடும்பத்தினரை தாண்டி மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்கன்னா, நிச்சயமா தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப தெளிவானவங்கன்னு எனக்கு ஒரு பார்வை இருக்கு. ரெண்டு மூணு உதாரணங்கள். ஒண்ணு வந்து முக்கியமா வந்து பெரியாரை வந்து அவங்க வந்து கடவுளை கடவுளை நம்ம முட்டாள் சொன்ன பெரியாரை கூட அவங்க வந்து ரொம்ப சாதாரணமா ஏத்துக்கிட்டு திமுக ஓட்டு போடுவாங்க. பெரியார் இப்ப வந்து இன்னைக்கு பேசுறாங்கல்ல பல பேர் வந்து உங்களுடைய என்னாச்சு, உங்களுடைய ஏத்திஸ், அதாவது கடவுள் மறுப்பு கொள்கை எல்லாம் விட்டீங்க அப்படின்னு. கடவுள் மறுப்பு கொள்கை அண்ணா போய் விட்டாரு. 1940 ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னாரு. அதுக்கு நல்ல ஒரு விளக்கம் இருக்கு. தேவன் யாருன்னா சொல்றது எந்த தேவன் நான் சொல்லல அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு பொதுவான ஒரு 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 யூனிவர்சல் ரிலிஜனை சொல்றாரு அவர். நீ வந்து ஒரு பிம்பம் தேவையில்லை. அப்ப பெரியார் என்பதையும் ஏற்றுக்கொள்வாங்க, கருப்பு சட்டையும் ஏத்துக்குவாங்க. கருப்பு சட்டை போட்டவங்க எல்லாம் வந்து சபரிமலைக்கு போவாங்க. ஆனா திமுக ஜெயிக்குங்கிறது அந்த அளவுக்கு தெளிவு. அது மாதிரி சினிமா என்பது சினிமாவையும் ரியல் லைஃபையும் பிரிச்சு பார்க்கறதுக்கு நிச்சயமா மக்களுக்கு தெரியும். எம்ஜிஆரோட கதை வந்து வேற. அவர் வந்து அரசியல்வாதியாகவும் இருந்தார். அவர் வந்து நடிகராக மட்டும் இல்ல, அரசியல் இயக்கத்திலே இருந்திருக்காரு. திமுகவுக்கும் அவருடைய எம்ஜிஆர் ஃபேன் கிளப் இருக்குல்ல, அதுக்கு வந்து பெரிய எல்லாம் இங்க இருக்கிறவங்க அங்க இருப்பாங்க. எம்ஜிஆர் படங்கள் வந்து திமுகவினர் வருவாங்க. திமுக கொடியை வந்து அவர் போட்டு பாட்டெல்லாம் பாடுவாரு. ஒரு படத்துல வந்து புதிய பூமிங்கிற படத்துல வந்து தேர்தலுக்கு முன்னாடி வந்த படம். அதுல அவர் பேரு வந்து கதிரவன். அப்ப வந்து அவர் வந்து ஓட்டு கேட்க போகும்போது யாருக்கு அந்த படம் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்ப யாருக்கு ஓட்டு போடுங்கன்னா கதிரவனுக்கு ஓட்டு போடுவோம். இதை வந்து ரொம்ப கிளவரா யூஸ் பண்ணி பண்றாங்க. இப்ப என்னன்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணும்போதுதான் இதுதான் மரபு. நீ தமிழ்நாட்டுல வந்து மக்கள் தெரியும். நீங்க மக்கள் பார்த்து கொண்டிருப்பாங்கன்னு கேட்டுதான் இந்த சொல்றேன். அதனால இவங்க வந்து ஒரு மக்கள் வந்து முட்டாள்தனமா வந்து போறது இல்லை. தமிழ்நாட்டுல வந்து என்னைக்குமே போனது இல்லை. பெரிய ஒரு ராஜீவ்காந்தி அசாசினர் வந்து ஒரு பக்கமா ஓட்டு போட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்டா தவிர ரொம்ப தெளிவா யார் யாருக்கு என்ன இடம் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி அவங்களுக்கு ரொம்ப தெளிவு இருக்குன்னு நினைக்கிறேன். இதனால் நிச்சயமாக இந்த சென்டிமெண்டான விஷயத்த கூட அவங்களுக்கு பதில் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு பார்க்கும் போதே எப்படி தோணும்னா, என்னன்னா அது நம்ம வீட்டுல ஒருத்தர், நம்ம குடும்பத்துல ஒருத்தர், அந்த இது வந்து பாக்குறது தானே முறை. நம்ம வந்து அப்ப உறவினர்கள் வந்து பல நாட்கள் வந்துகிட்டு இருப்பாங்க. இரவு வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தனியாவும் விட மாட்டாங்க. அந்த வீட்டுல இருக்கிற துக்கம் இருக்குல்ல, அதை வந்து இவங்க வந்து கேவலப்படுத்துறாங்கன்னு நான் சொல்லுவேன். அந்த துக்கத்தை, அந்த துக்கம் என்பது அந்த வீட்டுக்குள்ள போய் அவங்க கூட உட்கார்ந்து பேசுறது இருக்குல்ல, அது வந்து அவங்க நீங்கள் தனியாக இல்லை நாங்கள்லாம் இருக்கிறோம்னு சொல்றதுதான். எப்பவுமே அந்த கடைசியா அவங்களுக்கு ஒரு சோகம் சூழ்நிலை. எப்படின்னா எல்லாரும் உறவினர்கள்லாம் போன உடனே அந்த மக்களுக்கு வந்து மறுபடியும் ஒரு தனிமை உணர்வு வரும். அது ரொம்ப நாள் நீடிக்கும். அந்த துக்க உணர்வை வந்து தொடர்ந்து மார்னிங் பீரியட்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் 16 நாள்,
பல நாடு வந்து கிறிஸ்துவ கலாச்சாரம், ஜூவிஷ் கலாச்சாரம் எல்லாத்துலயுமே மோர்னிங்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கான ஒரு பீரியட் அந்த காலத்துல எதுவுமே பண்ண மாட்டாங்க. நீங்க அதையெல்லாம் மீறி வந்து ஒண்ணு பண்றீங்க. இதையும் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதனால வந்து ஏமாற மாட்டாங்க நிச்சயமா. மக்கள் வந்து எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த மக்கள் வந்து இதை தெளிவாக பார்த்து விடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப நீங்க இதை பார்த்த வரைக்கும், நீங்க அப்சர்வ் பண்ண வரைக்கும், இப்போ இன்னைக்கு கரூர் பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களை சந்திப்பதற்காக ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்திருந்த விஜய், இந்த சந்திப்பு முடிஞ்சதுக்கு பிறகு இவரோட அடுத்த கட்டமான நடவடிக்கை எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அடுத்த கட்ட நடவடிக்கைங்கிறது முதல்ல வந்து இந்த கட்டமைப்புங்கிறது இல்லங்கிறது தான் நமக்கு வந்து இந்த நிகழ்ச்சி ஃபுல்லாவே தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் ஒரு பிம்பத்தை வச்சுட்டு ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதை விட்டு பிம்ப அரசியல் ஈடுபடவே படாது. பிம்ப அரசியலும் கள அரசியலும் எம்ஜிஆர் பண்ணாரு. பிம்ப அரசியல் வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ணிச்சு. ஆனா களத்திலேயே அவங்க ஆளுங்க இருந்தாங்க. ஆனா உங்களை பிம்ப அரசியலை மட்டும் வச்சு நீங்க வியூக வகுப்பாளர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி நீங்க பண்றதை வந்து மீறி வர வேண்டியிருக்கு. இன்னொன்னு வந்து இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆன விஷயம் வந்து உங்களுக்கு அந்த கரூர் மரணங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அவர் கண்ணு முன்னாடியே நடக்குதுன்னு இன்னைக்கு வீடியோ எல்லாம் வந்துருச்சு. அப்போ இந்த ஊடகங்கள் வந்து இந்த கொண்டாடிய ஊடகங்கள் இருக்குல்ல, ஆதவ் தளபதியின் தளபதி ஆதவ் அப்படின்னு சொல்லி சேரநாடு சோழநாடு திராவிட கோட்டையில் அப்படி சொன்ன ஊடகங்களுக்கு வந்து 12-15 பேர் அனுப்பிச்சிருக்காங்க. பெரிய கேமரா எல்லாம் போயிருக்கு. யாருமே இந்த மரணங்களை காமிக்கவே இல்லை. சரி, அதை விட்டாங்க. அதுக்கு அடுத்தது வந்து இந்த கூட்டங்கள் வந்து போலீஸ்க்கு அடுத்தபடி அதிகமாக தானாவே பொறுப்பு எடுத்துக்கொள்ள தொண்டர்கள் தான். அப்ப அவர்கள் வந்து மேல கம்யூனிகேட் பண்றதுக்கான ஒரு சிஸ்டம் கிடையாது. இங்க இருந்து கத்தாதான் முடியுமே தவிர, இதே திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தோ ஒரு அதிமுக மீட்டிங்ல இருந்தா கூட இந்த நியூஸ் போயிரு இங்க நடக்குது அப்படின்னு. அப்ப வந்து ஒரு 5 ஆம்புலன்ஸ் போகும்போது கூட வந்து இவர் இது பண்ண மாட்டேங்கிறாரு. இவர் வந்து நிறுத்த மாட்டேங்கிறாரு. ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குதுன்னு புரியல. அவர் ஏதோ வேற உலகத்துல இருக்காரு. விஜய் பேசும்போது எனக்கு பேச்சிலையும் சரி, அவர் இந்த உலகத்திலே இல்ல. அது காரணம் என்னன்னு நமக்கு தெரியாது. நம்ம வந்து நம்ம இதனால எதனால அவர் அப்படி இல்லை அப்படின்னு உடனே ஒரு குழந்தைக்கான கண்டுபிடிச்சு கொடுங்கப்பா. ஒண்ணுல ஒரு மசூதியில இருந்து ஒரு சத்தங்க இது வருது. மீட்டிங் நடக்கும்போது மீட்டிங் நிறுத்திடுவாங்க. 2 நிமிஷம் 3 நிமிஷம் வாங்க சத்தம் வரும், நிறுத்திடுவாங்க. ஆம்புலன்ஸ் போனா வழிவிட சொல்லுவாங்க. இந்த மரபுகள் எதுவுமே தெரியாம நீங்க வந்து அரசியல் நடத்தவே முடியாது. விஜய் என்பவர் உங்களுக்கு கட்டுமானம் இல்லை என்பது இங்கதான் வெளிப்பட்டுச்சு. ஏன்னா கட்டுமானம் ஒன்று இருந்தால் இங்க இப்படி நடக்கிறது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு போயிருக்கும். இன்னொன்னு, இந்த மக்கள் எல்லாம் சோறு தண்ணி இல்லாம இருக்காங்க. காலையில இருந்து வெயிட் பண்றாங்க. அப்ப நம்ம ஏதாவது கொடுக்கணும்னு இவ எல்லாருக்கும் தோணும். எந்த கட்சியா இருந்தாலும் இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தோட பெரிய ஒரு மீட்டிங் நடந்து அங்க எல்லா சேர்லயும் வந்து சாப்பாடு தண்ணி எல்லாம் வச்சிருக்காங்க. இது அரசாங்கத்தின் பொறுப்புன்னு சொல்றது வந்து பொறுப்பற்றத்தனத்தின் உச்சகட்டம் பண்ணாரு. அரசாங்கத்து கூட்டு பொறுப்பு எல்லாம் வந்து அது வந்து ஒரு மோசமான ஒரு இது. அரசாங்கத்தின் பொறுப்பு இல்லை. வீட்டு கல்யாணத்துக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறது எப்ப வரும்? உள்ளுக்குள்ள வந்து கூட்டம் அதிகமா வரும்போது போலீஸ் பாதுகாப்பு தேவை. மற்றபடி இருக்கு. அப்ப என்னன்னா, இவர் வந்து அரசியலை கட்டமைனா முதல்ல வந்து பூத் கமிட்டி எல்லாம் போட வேண்டாம். உங்க கிட்ட உண்மையை சொல்றதுக்கான ஒரு கட்டுமானம். ஒரு அரசியல் இயக்கம் எப்ப ஜெயிக்கும்னா, கீழ்மட்ட தொண்டர் அவன் வந்து மக்களுடன் தொடர்புடன் இருக்கணும். அந்த லிங்க் ஒண்ணு. இந்த கனெக்ஷன் மக்களுக்கும் தொண்டருக்குமான கனெக்ஷன் ஒண்ணு. அப்புறம் தொண்டருக்கும் தலைமைக்குமான ஒரு அதான் கட்டுமானம். தொண்டர் வந்து எங்க கொடுப்பானா வட்ட செயலாளர் சொல்லுவாங்க. வட்ட செயலாளர் வந்து மாவட்ட செயலாளர் சொல்லுவாரு. இந்த கம்யூனிகேஷன் வந்து 2 வே கம்யூனிகேஷன் நடக்கும் போதுதான். அது மாதிரி தலைமை வந்து சொல்ற விஷயம் வந்து கலைஞர் வந்து ஒரு கடிதம் எழுதுறாருன்னா அது வந்து கடைசி மனிதன் வரைக்கும் எனக்கு படிக்கப்படும். இதை கொண்டு போய் சேர்ப்பாங்க. இன்னைக்கு வந்து இப்ப ஒரு டூருக்கு வராங்க, கலைஞர் வராரு, ஜெயலலிதா வராங்கன்னா அதோட ப்ரோக்ராம் ஃபுல்லா இருக்கு. இது வந்து ஒரு செயின் இது. இதுதான் கட்டமைப்பு. இந்த பூத்துல போய் பூத் கமிட்டி எல்லாம் வந்து கடைசியில வர்றது. கட்டமைப்பு என்பது இந்த மக்கள் என்ன நினைக்கிறார்கள், மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அங்க சாகுறாங்களா, என்ன இவ்வளவு பேர் சேர்ந்து நிக்கிறாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இன்னொன்னு, ஓரளவுக்கு மேல லேட்டா வந்து கட்சிக்காரங்களே திட்டுவாங்க. திமுக நான் பாத்துருக்கேன், இன்னும் இவ்வளவு லேட்டா வராது. இது எதுவுமே சொல்லாம எல்லாமே அந்த பிரமையிலேயே வச்சிருக்கிறது. அப்ப அது வந்து உங்க அரசியல் வந்து தவறான அரசியல். நீங்க வந்து அரசியலுக்கு வரணும், முதல்ல இந்த எலெக்ஷன்ல கை விட்டுருங்க. இந்த எலெக்ஷன் நீங்க கொஞ்சம் கத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் வீட்டுல உட்கார்ந்துருக்கீங்களா, இன்னும் ஒரு 2 வருஷம் உட்காருங்க. நிறைய தமிழக அரசியல் வரலாறு பத்தி எக்கச்சக்கமா புத்தகங்கள் இருக்கு. பெரியவங்க கிட்ட பேசுங்க, விஷயம் தெரிஞ்சவங்கிட்ட பேசுங்க. ஆதவர்த்தி நாட்டாலும் பேசாதீங்க. அவருக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுன்னு நமக்கு தெரியும். முசி ஆனந்த் வந்து அவர் பாண்டிச்சேரி அரசியல் மட்டும்தான் அவருக்கு தெரியும். அதனால நீங்க பேச வேண்டியது வந்து உண்மையிலேயே அரசியல் தெரிந்தவர்கள். இந்த ஏராளமான அரசியல் கட்டுரைகள், புத்தகங்கள், இந்த வரலாற்றுலாம் படிச்சுட்டு அதை உள்வாங்கிட்டு தமிழ்நாட்டுல ஒரு மாற்றுனா எந்த கொள்கையை பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு தெளிவான பார்வையோட வந்தா ஒரு 3-4 வருஷத்துல தேரும். ஆனா இப்ப இருக்கிற இந்த கேரவன் அரசியல் இருக்குல்ல, இது வந்து கேரவன்லயே முடிஞ்சிடும். அப்படிதான் முடியும். கேரவன் அரசியல் வந்து கேரவனுக்கு தாண்டி போக முடியாது. அது வந்து உங்களுக்கு வந்து பாக்ஸ் ஆபீஸ்ல வந்து நீங்க அதிக விலைக்கு விற்கலாம்.
500 ரூபா டிக்கெட் வந்து அது உங்களுக்கு தெரிஞ்சு நடக்குதோ தெரியாம நடக்குதோ, ஆனா அப்படி நடக்கும்போது நீங்க வந்து அரசியலை வந்து நீங்க வந்து அதிக விலைக்கு விற்க முடியாது. அரசியலை எப்படி விற்க முடியும்னா, கொள்கைகளை பேசி, உண்மையான பிரச்சனைகளை பேசி, அதற்கு என்ன தீர்வு என்று சொல்லும் போதுதான் அரசியல்ல வந்து வெற்றியடைய முடியுமே தவிர, பிளாக் மார்க்கெட் டிக்கெட்ல வச்சு அரசியல் நடத்த முடியும். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.